ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லீவ் எங்கள் பாட்டி வீட்டுக்கு வந்துக்கிறேன். சண்டே ஸ்பெஷல் வந்து எங்கள் பாட்டி மீன் குழம்பு வைக்க போகிறாங்க. பாருங்க. ஹாய் காய்ஸ், பார்க்கலாம் ஹாய் காய்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் மீன் குழம்பு. என்ன மீன் குழம்புனா வவ்வா மீன். அதாவது வந்து இப்போது எண்ணெய் ஊற்றிருக்கிறேன், கடுகு போட்டுட்டேன். குழம்பு வைக்கலாம், பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு கொஞ்சம் நேரம் ஆகும்ல. இந்த மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடுகு பொரிஞ்சிடுச்சுன்னா வெங்காயம், கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போது பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகா போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், பூண்டு, கருவேப்பிலை, பச்சை போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு 4 பெரிய வெங்காயம். தேவையான அளவு உப்பு, உப்பு போட்டால் சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்காக தேவையான மஞ்சத்தூள், இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டு தக்காளி, ஒரு 4 தக்காளியை அரைச்சி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி ஆட் பண்ண போகிறோம். இப்போ புளி, மிளகாத்தூள், புளி கரைச்சலும் மிளகாத்தூளும் போட்டு குழம்பு கொதிச்சுட்டு இருக்குது. குழம்பு ரெடி ஆனதும் இப்போ மீன் போட்டு வரும். இப்போ குழம்பு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுனால இப்போ மீன் போட போகிறோம். பாருங்க, இப்போ மீன் போடலாம். வந்து மீன் போட்டு கொஞ்ச நேரம் குழம்பு கொதிச்சதும் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். வாங்க எல்லோரும் மீன் குழம்பு சாப்பிடலாம். மீன் போட்டாச்சு. இப்போ குழம்பு கொஞ்ச நேரம் கொதிச்சதும் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். சரியாயிடும். ஒரு கொதி வந்ததும் மீன் போட்டு, ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம மீன் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நாளைக்கு வேறு ஒரு வீடியோலையோ இல்லை ரெசிபிலையோ பார்க்குறேன். பாய்.